இந்த பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை, ஐ மீன் 2 வார்த்தைகள் கலந்த ஒரு கான்செப்ட் பாசிவ் இன்கம் அப்படின்றது. ஸோ பாசிவ் இன்கம் அப்படின்றது வந்து இங்க இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேர் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பட் தெரிஞ்சவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். எனக்கு பாசிவ் இன்கம் வேணும். ஓகே, ஃபைன், கிரேட். நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். ஓகே, ஹாப்பி 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 ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணலாம். பாசிவ் இன்கம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து சச் a பியூட்டிஃபுல் திங். ஓகே, பட் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். அட்ராக்டிவா மக்களுக்கு வந்து சில கோர்சஸ் வந்து விற்கிறதுக்காக யூஸ் செய்யப்படுகிற வார்த்தைகள் தான் பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உலகத்துல இல்லை. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயத்த. பாசிவ் இன்கம் அப்படின்றது உலகத்துல ஒன்றும் இல்லை. நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன், முக்கியமானவங்களே வந்து இந்த மாதிரி பேசுறது நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். பாசிவ் இன்கம் அப்படின்றது நானும் பல இடங்கள்ல யூஸ் பண்றேன் ஆஸ் எ கோச். ஏன்னா நமக்கு வந்து என்னன்னா சில அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மக்களை வந்து கோச்சிங் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து அவங்க கிட்ட வந்து கோச்சிங் ஃபீ வாங்குறதுக்காக நானும் யூஸ் பண்றேன். அதை நான் அக்ரி பண்றேன். ஓகேங்களா? பட் பாசிவ் இன்கம் அப்படின்றத விட அதுக்கு பேர் ஆக்சுவலா லிவரேஜ்டு இன்கம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, தட்ஸ் கால்ட் அஸ் வாட்? லிவரேஜ்டு இன்கம். புரிஞ்சுக்கலாம் சார். அதாவது லிவரேஜ் இன்கம் அப்படின்னா, லிவரேஜ்னாவே பேசிக்கலி என்னன்னு சொன்னா மேக்சிமமா அட்வான்டேஜ் எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சிம்பிள் தான் இது. நம்ம மக்கள் வந்து என்ன, அதான் இந்த பேசிக் கான்செப்ட். சார், மணி இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும்னா இந்த டெர்மினாலஜி தெரியணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இந்த டெர்மினாலஜி தெரியாம நீங்க மணி இண்டஸ்ட்ரி எப்படி ஒரு 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 டூ வீலர் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற மெக்கானிசம் தெரியணும்னா இது ஸ்க்ரூ, இது போல்ட்டு, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வண்டி வந்து எப்படி இயங்குதுன்றதை நம்ம கத்துக்கலாம். கரெக்ட் தானே? அது போல இந்த டெர்மினாலஜி, அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை விட அந்த கான்செப்ட். வார்த்தை தெரியலன்னா போயிட்டு போகுது. வார்த்தை தெரியணுன்ற இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் வார்த்தை தெரியும். சார், இங்கிலீஷ் தெரியாது என்ன பண்றது? நீங்க கேட்குற கேள்வி எனக்கு இங்க கிளியரா வருது, எனக்கு இங்க கேட்குது. எனக்கு நான் அதை அந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே போதுமானது. இப்ப நிறைய பேர் வந்து நீங்க பார்க்கலாம், கிராமங்கள்ல வந்து சூப்பரா லிவரேஜ் எடுத்துக்கிறாங்க. எப்படி லிவரேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லட்டுமா? ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து ஒரு வேலைக்கு வந்து பணியமர்த்துக்கிறாங்க. வீட்டு வேலைக்கு பணியமர்த்திக்கிறாங்க. ஓகேவா? அந்த பணி அமர்த்திய பிறகு ஒரு 5000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சம்பளம் கொடுத்து இதான் அவங்க வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? கிராமங்கள்லயும் முக்கியமா நகரங்கள்ல இது நடக்குது. சமைக்கிறது அப்படின்றது அந்த வேலைன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, இதுதான் அவங்க வேலை. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட விடணும் தானே, அதோட விட மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா அப்படியே இனிமே நீ சமைச்சிட்டு பாத்திரம் கழுவிட்டு போக இல்லையா, அப்படியே என்னுடைய பையனை எவ்ரிடே ஸ்கூல் கூட்டு போயிடு அப்படின்றது அவங்க மறுக்க மாட்டாங்க, மறுக்க முடியாது. அப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பட் அந்த இடத்துல அது வந்து அன்எத்திக்கல். அது அந்த நெறி தவறாமை அப்படின்ற விஷயத்த அவங்க ஃபாலோ பண்றது. மேக்சிமம் அட்வான்டேஜ், அதுதான் லிவரேஜ் எடுத்து